வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த கிளாஸில் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25 ஆர்டிகல் 28 வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 25, 26, 27, 28 இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலீஜியன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். இப்போ அடுத்ததாக வந்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29, 30. ஸோ இந்த ரைட்ஸ் எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரிலீஜியன் சரிங்களா, ஒருத்தவங்களோட ரிலீஜியன், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரம் சரிங்களா, அவங்களோட மதம், கலாச்சாரம் மற்றும் அவங்களோட கல்வி. ஸோ இது மூணுத்துக்கும் ரிலேட்டடான ஆர்டிகல் தான் 29, 30. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா எடுத்துக்கோங்க. கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கு. இந்த தமிழ்நாடு கேரளா பார்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூல்ஸ்ல கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்டா இருக்கும். ஸோ இது எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னா, இந்த மக்களோட கல்ச்சரல் சரிங்களா, மக்களோட கலாச்சாரம் சரிங்களா, லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் இதை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் 29, 30 ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களோட கலாச்சாரமும் அவங்களோட ரிலீஜியன் சரிங்களா, ரிலீஜியன் அதுக்கப்புறம் வந்து கல்வி, இது மூணையும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஆர்டிகல் சரத்து தான் ஆர்டிகல் 29, 30. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிய வரும். இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மைனாரிட்டிஸ் அப்படின்னா சிறுபான்மையர். ஸோ இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. சிறுபான்மையர் ஒருத்தர் 2 டைப்பா இருக்காங்க. ஒருத்தங்க யாரு அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், மதம் சார்ந்த சிறுபான்மையினர். இன்னொரு பிரிவினர் யாரு அப்படின்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். இவங்க வந்து மொழி வாரியான இருக்கக்கூடிய சிறுபான்மையர். இப்போ இந்த மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கான்ஸ்டியூஷன்ல எங்க பார்த்தாலும் மொத்தம் 2 மைனாரிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி வாரியான சிறுபான்மையர். இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மதம் சார்ந்த சிறுபான்மையினர் இருக்காங்களோ, அப்ப சிறுபான்மையினர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேட், ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லலை. இன்னொரு திருப்பி சொல்றேன், எங்கெல்லாம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பாக்குறீங்களோ, மதம் சார்ந்த சிறுபான்மையினர் அப்படின்னு கோட் பண்ற இடம் எல்லாமே அந்த மைனாரிட்டிஸ் இந்தியா முழுவதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முஸ்லிம்ஸ், அவங்க வந்து மைனாரிட்டிஸ். இந்தியாவில் வந்து முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டிஸ். இந்தியாவில் 6 மைனாரிட்டிஸ், ஜெயின்ஸ் மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ், புத்திஸ்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மைனாரிட்டிஸ். இன்னொரு மெஜாரிட்டி ரிலீஜன் ஹிந்து. இது ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேட்ல வந்து முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால இங்கே வந்து அவங்க மைனாரிட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ முஸ்லிம்ஸ் இந்தியா முழுவதும் மைனாரிட்டிஸ், ஏன்னா அவங்க வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்லாம் வந்தாங்க. வேறஸ் இன்னொரு பிரிவினர் லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்டேட்டாக தான் லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் பார்க்கணும். தமிழகத்தில் லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் யாரெல்லாம் பார்க்கணும். ஸோ தமிழகத்தில் தமிழ் பேசுகிறவங்க மெஜாரிட்டி, சிறுபான்மையினராக வரமாட்டாங்க. இப்போ மொழி சிறுபான்மையினர் யார் வருவா அப்படின்னா தமிழ் அல்லாத மொழிகளை பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர், கேரளாவில் மலையாளம் அல்லாத மொழிகள். அந்த மாதிரி லாங்குவேஜ் மைனாரிட்டிஸை ஒரு ஸ்டேட், ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை வந்து ஸ்டேட் மொத்தத்துக்கும் பார்க்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஒரு தெளிவான விஷயம். இன்னொன்று, இந்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். பொதுவாக சிறுபான்மையினரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் 29. சிறுபான்மையரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் சரத்து. The right to protect and conserve its own distinct language, script or culture. ஸோ முதல் ப்ரொவிஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சார்ந்த சிறுபான்மையினரோட அவங்களோட மொழியாகட்டும், அவங்களோட எழுத்து வடிவமாகட்டும், அவங்களோட கலாச்சாரம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அந்த பிரிவினருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ல தெளிவுபடுத்திருக்காங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், தனித்துவமான மொழி, யூனிக் லாங்குவேஜ், கலாச்சாரம், கல்ச்சர், இது எல்லாத்தையும் பாதுகாக்கும் உரிமை அந்த மக்கள் சமூகத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து நோ சிட்டிசன் ஷால் பி டினைட் அட்மிஷன் டு எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் on grounds only of
ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், லாங்குவேஜ். ஸோ இந்த 4 விஷயத்த மட்டுமே வச்சு ஒருத்தனுக்கு வந்து அட்மிஷன் வந்து டினை பண்ணக்கூடாது எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும். ஆனால் இந்த எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப இஸ்லாமிக் ட்ரஸ்ட் கீழ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இல்ல ஜெயின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும். அதாவது ரிலீஜனை பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். அதாவது அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல முஸ்லிம்ஸை மட்டும்தான் அவங்க அட்மிட் பண்ணல. அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ சிட்டிசன் ஷால் பி டினைட் அட்மிஷன் இன்டு எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், லாங்குவேஜ். இது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ஆர்டிகல் 29 சரத்துல வந்து 3 ப்ரொவிஷன்ஸ்ல 4வது ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் போத் ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் கல்ச்சரல் மைனாரிட்டிஸ். ரெண்டுமே ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த மொழி வாரியா, கலாச்சாரம் வாரியா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஆகட்டும், இவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து உரிமை வழங்கியிருக்கு. ப்ரொடெக்ஷன் டு போத் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 அப்படியே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் அவங்க தனியா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். அதுக்கு அடிப்படை உரிமையே வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 30ல வந்து உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 30 படி இப்ப இந்த இடத்துல இப்ப ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால இந்த லாங்குவேஜ் பேசுறவங்க மைனாரிட்டியா இருக்காங்க, சிறுபான்மையினா இருக்காங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் ப்ராஸ்பர் பண்றதுக்காக, அந்த லாங்குவேஜ் வளர்த்துறதுக்காக, அந்த லாங்குவேஜ் பாதுகாக்கிறதுக்காக அவங்க அந்த லாங்குவேஜ் அந்த மைனாரிட்டிஸ்க்கு மட்டுமே சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை வந்து தாராளமா ஆரம்பிக்கலாம். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை தாராளமா ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ஒரு முஸ்லிம்ஸ் மட்டும் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ரிலீஜியனுக்கு மட்டுமே சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம். அதான் ஆர்டிகல் 30ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 29 ஃபர்ஸ்ட் சிறுபான்மையின் நலன்களை பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட தனித்துவமான லாங்குவேஜ் ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறதுக்காக உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதா வந்து எந்த சிட்டிசனும் இந்த 4 காரணம் சொல்லி ரிலீஜியனு, ரேஸு, கேஸ்ட், லாங்குவேஜ், மதம், இனம், சாதி, மொழி, இந்த 4 காரணம் காட்டி அவனுக்கு அட்மிஷன் மறுக்கப்படக்கூடாது, எக்ஸப்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தவிர. அடுத்தது ரெண்டுமே தான் ப்ரொடெக்ட் பண்ணுது கான்ஸ்டிடியூஷன். வெறும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை விடலை. அதே மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை விடலை. 2 விதமான சிறுபான்மையினரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்குது, அடிப்படை உரிமைகள் வழங்கி பாதுகாக்குது. ஆர்டிகல் 30, 29, 30 சேர்த்து பார்த்துக்கிறோம். 30ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி நிறுவனங்கள், சரிங்களா, இவங்க எல்லாத்துக்குமே கல்வி நிறுவனங்கள் நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் சிறுபான்மையினருக்கான உரிமை வந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆர்டிகல் 30 சரத்தின் கீழ். ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ், வெறும் எஸ்டாப்ளிஷ் மட்டும் இல்ல, அதை அட்மினிஸ்டர் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர். இந்த மைனாரிட்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா 2 மைனாரிட்டிஸுமே ரிலீஜியஸ் ஆஸ் வெல் அஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஆனா அது பார்க்கும்போது மட்டும் தெளிவா பார்த்துக்கணும், லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிந்திங்கிறது மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் இந்தியா அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி வந்து மெஜாரிட்டி, 40% பீப்புள் ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து லாங்குவேஜில் அப்ளை பண்ணிருக்கூடாது, ரிலீஜனில் அப்ளை பண்ணிருக்கூடாது, ரிலீஜன் கான்செப்டை லாங்குவேஜில் அப்ளை பண்ணிருக்கூடாது. ஸோ ப்ரொவிஷன் ஒரு 4 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் 30லே. த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ். ஸோ அவங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷனல் ஆர் கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட், இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் 1973க்கு அப்புறம் ஒரு பெரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, 42வது சட்ட திருத்தம். நம்ம இதை பத்தி டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1976ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சட்ட திருத்தத்தை 42வது முறையா அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஏன் அப்படின்னா அவசர காலத்தப்ப அந்த பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி பீரியட் அப்போ 1975 எமர்ஜென்சி பீரியட் அப்போ பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 42வது சட்ட திருத்தத்துல அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சட்ட திருத்தம் வந்து திருத்தங்களை வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 42வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் தான் இது. என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அதோட இடத்த ஸ்டேட் ஆக்கிரமிக்குது, அரசு ஆக்கிரமிக்குது. ஏதாவது ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கோ ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்டேட் ஆக்கிரமிக்குது. ஆக்கிரமிக்கிறதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு.
அந்த மாதிரி ஸ்டேட் ஆக்கிரமிச்சது அப்படின்னா அதுக்கு உண்டான டியூ காம்பன்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது காம்பன்சேஷன் அமௌண்ட் fixed by the state for the compulsory acquisition of any property of a minority educational institution shall not restrict or abrogate the right guaranteed to them. ஸோ அந்த 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 அது அந்த நம்ம அந்த காம்பன்சேஷன் வந்து அவங்களோட ரைட்டை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1978ல் கொண்டு வந்தாங்க. 1976ல் 42வது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 43 அடுத்த ஆண்டு 77, 44, 78ல பண்ணாங்க. 42யும் 44யும் சேர்த்து படிப்பாங்க. ஏன் அப்படின்னா 42ல பண்ண நிறைய விஷயங்களை 44ல மறுபடியும் கொடுத்துட்டாங்க. 42ல பண்ண நிறைய விஷயத்த 44ல மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி 44வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த காம்பன்சேஷன் விஷயம். கேசவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட ஒரு காம்பன்சேஷன் விஷயம். அடுத்ததா வந்து ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்டு பை மைனாரிட்டி. சிறுபான்மையினரால் நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது, காட்டாது. அதாவது ஸ்டேட் வந்து நிறைய மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்க்காக ஒரு போடோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 3 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனையும், இந்த 3 கல்வி நிறுவனங்களையும் அரசு ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஏதோ ஒன்றுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணி இன்னொன்றுக்கு டிஸ்ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது டிஸ்கிரிமினேட், பாரபட்சம் காட்டக்கூடாது, பாரபட்சம் காட்டாது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 30ல வந்து இந்த மைனாரிட்டிஸோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க விருப்பம் போல அவங்க கல்வி நிறுவனம் செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட சொத்துக்களை ஏதாவது வந்து ஸ்டேட் வந்து அபகரிச்சுது, ஆக்கிரமிச்சுது அப்படின்னா அதுக்கு உண்டான டியூ காம்பன்சேஷனை கண்டிப்பாக வழங்கணும். அந்த காம்பன்சேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட உரிமையை பாதிக்காத வகையில் இருக்கணும். இதுக்கு மேலே அவங்களால அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ண முடியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோங்கிறது அமௌண்ட் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்களோட ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்க உரிமை பாதிக்கப்படாமல் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்துடணும். இது எல்லாமே 44வது அமெண்ட்மெண்ட்ல கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் வந்து எந்த விதமான பாரபட்சமும் காட்டாது, காட்டக்கூடாது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 ரெண்டுமே கல்ச்சர், ரிலீஜியன், எஜுகேஷன் இது 3மே சேர்ந்தது. கலாச்சாரம், எஜுகேஷன் கல்வி, இன்னொன்று வந்து ரிலீஜியன் மதம். இது 3ம் சார்ந்தது. மைனாரிட்டிஸ் உடனே என்னென்ன மைனாரிட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ அடுத்தது ஆர்டிகல் 30க்கு அப்புறம் ஆர்டிகல் 32. இப்போ நடுவில் ஆர்டிகல் 31 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அது வந்து ஒரு சாமியார் இருக்காரு. ஸோ அவர் ஒரு மடம் வச்சிருக்காரு, அவர் ஒரு பெரிய நிலம் வச்சிருக்காரு. 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் ஹிஸ்டரியிலே இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே அதிக ஜட்ஜு கொண்ட ஒரு பெஞ்ச் அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 ஜட்ஜ். அவங்க தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். 11 ஜட்ஜு உட்காந்து இந்த கேஸை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் வந்து ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. அவரோட அடிப்படை உரிமை எதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 31ல அது வரைக்கும் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆர்டிகல் 31ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் மேல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிமை இருக்கு. அவரோட சொத்தை வந்து எக்காரணம் கொண்டும் ஸ்டேட் வந்து பறிக்க முடியாது, கவர்மெண்ட் வந்து பறிக்க முடியாது. ஒரு பிரைவேட் வந்து அவரோட ஸ்டேட்டை அவரோட கன்சென்ட் எல்லாம் பறிக்க முடியாது. அவராக தான் முன் வந்து தான் விற்கணும். அப்ப அந்த கேஸ் வந்து இந்த மாதிரி அவரோட இடத்த என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹைவே ப்ராஜெக்டுக்காக ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸ்டேட் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. காம்பன்சேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை வந்து அவர் வந்து கேஸ் போடும்போது அப்புறம் 2-3 செஷன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் 1973 ஏப்ரல் 24 என்னாச்சு அப்படின்னா, இந்த கேசவானந்த பாரதி கேஸில் 11 ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 31 தானே பிரச்சனை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சொத்துல வந்து அவங்களோட அசையாத சொத்துல அசையாத சொத்துல வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா, அவங்க வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து அரசு வந்து கைப்பற்ற முடியாது. அப்போ ஆர்டிகல் 31 தான் பிரச்சனை அப்படிங்கும்போது
கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 31 இனிமேல் செல்லாதுன்னு எடுத்துறாங்க. ஆர்டிகல் 31 இனிமேலு அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ, ஸ்டேட் நினைச்சது அப்படின்னா, சில காரணங்கள் தகுந்த காரணங்கள் சொல்லி ஒருத்தனோட ப்ராப்பர்ட்டிய என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்கிரமிச்சுக்கலாம். அப்படிங்கிறத ஆர்டிகல் 31 அப்படிங்கிற ஆர்டிகல் 30 அடிப்படை உரிமையா இருந்தத நீக்கிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஆர்டிகல் 30க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிருவோம்? 32க்கு போயிருவோம். 31 டெலீட் பண்ணிட்டாங்க. கேஷவானந்த பாரதி கேஸ்ல ஆர்டிகல் 31 டெலீட் பண்ணுது. டெலீட் பண்ணதும் இல்லாம, இந்த ஆர்டிகல் 31ல இருந்த விஷயத்த எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 200A வச்சுட்டாங்க. 200A. ஜஸ்ட் ஒரு லீகல் ரைட். இப்பவும் உங்க ப்ராப்பர்ட்டி மேல உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்பவும் உங்க ப்ராப்பர்ட்டிய வந்து சும்மா யார் வேணாலும் வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிட முடியாது. ஸ்டேட் நினைச்சது அப்படின்னா, சில லாஜிக்கலான ரீசன் சொல்லி ஆக்கிரமிச்சுக்கலாம். அது ஆர்டிகல் 200A குறிப்பிட்டிருக்காங்க. அது சொன்னதும் இல்லாம 44வது அமெண்ட்மென்ட்ல நம்ம பார்த்தோம். என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பறிமுதல் செஞ்சதுக்கு டியூ காம்பன்சேஷனும் குடுத்தாகணும். ஸோ, அது காம்பன்சேஷனுக்காக அதுக்கு உண்டான சில சட்டங்கள் போட்டு எவ்வளோ காம்பன்சேஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு ரூரலான ஏரியா, கிராமப்புறமான ஏரியா இருந்தா டபுள் த பிரைஸும், இதே வந்து அர்பன் ஏரியா இருந்துச்சுன்னா ட்ரிபிள் த பிரைஸும் குடுத்துருவாங்க. ஸோ, அது செப்பரேட். டியூ காம்பன்சேஷன் குடுத்து ஆர்டிகல் 200A யூஸ் பண்ணி கவர்ன்மெண்ட் நினைச்சது அப்படின்னா, அவங்க இடத்த வந்து பறிமுதல் செஞ்சுக்கலாம். ஸோ, இப்போ வந்து ஆர்டிகல் 30க்கு அப்புறம் 30 முடிச்சுட்டு 32 போனதுக்கான காரணம் விளங்குது இல்லையா? ஆர்டிகல் 31 டெலீட் பண்ணிட்டாங்க. கேஷவானந்த பாரதி கேஸோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணது எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? ஆர்டிகல் 200Aக்கு மாத்திக்கிட்டாங்க. அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்த விஷயம், இனிமேல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லீகல் ரைட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் லீகல் ரைட். ரைட் டு வோட். ஓட்டு உரிமை அப்படிங்கிறது லீகல் ரைட். அதே மாரி ஒரு அந்த 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 ஸ்டேட்டஸ் குடுத்து வச்சுட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் ஒரு லீகல் ரைட் வந்து குடுத்து வச்சிருக்காங்க. சரி, ஆர்டிகல் 31 முடிஞ்சது. ஆர்டிகல் 31 பத்தி இன்னும் டீடைல்டாவும் பார்ப்போம். டிபிஎஸ்பி பார்க்கும்போது ஆர்டிகல் 31யும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்ததா ஆர்டிகல் 32. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருப்பான்னா, அரசியலமைப்பின் ஆன்மா. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 32ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 13 படிக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். ஆர்டிகல் 12ல இருந்து அடிப்படை உரிமைகள் ஆரம்பிக்குது. ஆர்டிகல் 12ம் 13ம் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுது. ஆர்டிகல் 14ல இருந்து ஸ்டேட்டுக்கான உரிமை கொடுக்கப்படுது. ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஆர்டிகல் 12, 13 பழைய கிளாஸ் பாருங்க. ஸ்டேட் டிஃபைன் பண்றாங்க. யாரெல்லாம் ஸ்டேட், யாரெல்லாம் அரசு. ஏன்னா இங்க நிறைய இடத்துல ஸ்டேட்ன்னு பார்க்குறோம்ல, ஸ்டேட்டுக்கு இந்த பவர் இருக்கு. ஸ்டேட் நினைச்சது அப்படின்னா ஆக்கிரமிச்சிரும். அப்ப அந்த ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 12ல பார்த்தோம். ஆர்டிகல் 13ல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ. கரெக்ட்டா? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஆர்டிகல் 13ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது அடிப்படை உரிமை மீறுற மாரி, வயலேட் பண்ற மாரி ஏதாவது சட்டம் அரசு வந்து இயற்றுச்சு அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில இயற்றுச்சு. இல்ல ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி கொண்டு வராங்க அப்படின்னா, உடனே இட் இஸ் நல் அண்ட் வாய்ட். அத வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்படிங்கிறது ஆர்டிகல் 13ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 32ல தான் அதுக்குண்டான ப்ரொசீஜர குடுத்திருக்காங்க. ஸோ, இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லா அடிப்படை உரிமைகளும் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, வயலேட் ஆச்சுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க. பாதிக்கப்பட்டுச்சுன்னா டைரக்ட்டா நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போலாம். இது எல்லாத்தையும் எந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 32ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகள்ல ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உடனே நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அடிப்படை உரிமைகள் தவிர வேற ஏதாவது உரிமைகள், மத்த அடிப்படை உரிமைகள குடுக்காத ஏதாவது உரிமைகள் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் போ முடியாதா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ முடியாது. ஆனா ஹை கோர்ட்டுக்கு போலாம். ஹை கோர்ட்ல இருந்து அப்பீல் ஆயி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். ஸோ, நான் திரும்ப சொல்றேன். ஆர்டிகல் 32 வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆர்டிகல் 32 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் மதிப்பில்லாம போயிரும். ஆர்டிகல் 32 இல்ல அப்படின்னா. ஆர்டிகல் 32 தெளிவா சொல்லுது, உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் தான் போகணும்னு அவசியம் இல்ல. ஹை கோர்ட்டும் போலாம். அதையும் ஆர்டிகல் 32ல குறிப்பிட்டிருக்கு. ஸோ, ஆர்டிகல் 32 பார்க்கும்போதே இன்னொரு ஆர்டிகலும் இருக்கு. ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது? உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போங்க. ஆர்டிகல் 226 என்ன சொல்லுது? உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போகணும்னு அவசியம் இல்ல. ஹை கோர்ட்டும் போலாம். அதுவும் 226ல குறிப்பிட்டிருக்கு. ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 2க்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 32 ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 26 ஒரு
அடிப்படை உரிமையா, ஃபண்டமெண்டல் ரைட்டா? இல்ல. அது வந்து ஒரு லீகல் ரைட். அது வந்து ஒரு லீகல் ரைட். ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்திருக்கக்கூடிய லீகல் ரைட், இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படை உரிமைக்கு தான் அதிக பவர். ஏன்னா டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். 226க்கு கம்மி பவர்ன்னு இல்ல. டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போவேனா, ஹை கோர்ட் கூட போலாம். இவங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்படுனா ஹை கோர்ட் கூட போலாம். இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. சரி. இப்போ உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் போலாம். உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்படாம வேற ஏதாவது உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க ஹை கோர்ட்டுக்கு போலாம். இந்தியால இருக்கக்கூடிய யாரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுனாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். ஆனா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா, இப்ப வந்து மெட்ராஸ்னா சென்னை, தமிழ்நாடு ஏரியாக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடியவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணா டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போலாம். இல்லாட்டி டைரக்ட்டா மெட்ராஸ் ஹை கோர்ட் போலாம். எந்த ஹை கோர்ட் வேணாலும் முடியாது. மெட்ராஸ் ஹை கோர்ட் போலாம். சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப பெருசு இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியா. அதோட எல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியா. இதே வந்து ஹை கோர்ட்டோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் கம்மி. மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்படின்னா மெட்ராஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சதீப். இவ்வளவுதான். சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அதிகம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு. யாருக்கு வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது எல்லை வரம்பு யாருக்கு கம்மி அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு கம்மி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகம். ஆனா யாருக்கு வந்து கேசஸ் பவர்ஸ் எந்தெந்த கேசஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு தான் அதிகம். ஏன்னா ஹை கோர்ட்ல எல்லா ரைட்ஸுமே வந்துரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்துரும், ஃபண்டமெண்டல் அல்லாத ரைட்ஸும் வந்துரும். ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வரும். ஸோ ஆர்டிகல் இது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலா இந்த 32, 226 பத்தியும் அதோட ஜூரிஸ்டிக்ஷன் பத்தியும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல தேவையானது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 32 ஏதாவது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 32ல ஆர்டிகல் 226 குறிப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் இல்ல ஹை கோர்ட்டுக்கும் போலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கு. ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இதுக்கு பேர் தான் அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படிங்கிறது இதோட டாபிக். ஆர்டிகல் 32ஓட டாபிக். சரி, ஓகே. இப்போ வந்து அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு. டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்க. உங்களை வந்து ஒரு தீண்டத்தகாதவன் சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து லோயர் கேஸ்டா இருக்கும் சரிங்களா, எஸ்சி கேஸ்டா இருக்கறனால உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து சீட் கொடுக்கல. அப்ப இது வந்து ஆர்டிகல் 17 வயலேட் பண்ணிச்சு, அன்டச்சபிலிட்டி. அப்போ உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உரிமை இருக்கு, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஆர்டிகல் 17 கீழ இவங்க மேல வந்து இந்த ஸ்கூல் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். இவங்க வந்து எனக்கு இந்த ஜாதியின் காரணமாக இல்ல இந்த ரிலிஜியன் காரணமாக எனக்கு வந்து இந்த சீட் தர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீதி பேரணை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ரிட்ஸ் இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. நீதி பேரணை இஷ்யூ பண்ணுவாங்க. நீதி பேரணை அப்படிங்கிற ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் பண்றது சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் டைரக்டா ஆர்டர் பண்ணும். இது வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர். டைரக்டா ஆர்டர் பண்ணும் அந்த ஸ்கூல் கிட்ட சரியா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டா ஆர்டர் பண்ணும் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட அந்த ஸ்கூல் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ரிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரிட் இருக்கு. ரிட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ரிட்னு சொல்லிட்டு ஒரு 5 ரிட் இருக்கு. மேண்டாமஸ், குவா வாரண்டோ, ப்ரெரகேட்டிவ், ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 ஹேபியஸ் கார்பஸ் முதல்ல ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லிட்டு ஜெய்பீம் படம் கூட அந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிவால்வ் தான் இருக்கும். ஸோ அந்த 5 ரிட்ஸை பத்தியும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. சுப்ரீம் கோர்ட் நீதி பேரணை ரிட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்போ உடனே உங்க சுப்ரீம் கோர்ட் வயலேட் பண்ணதை வந்து சரி பண்ணிடுது. இது ஹை கோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்கா? அதே மாதிரி உங்க ஆர்டிகல் 17 பாதிக்கப்படுது, நீங்க ஹை கோர்ட்டுக்கு போறீங்க. ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்கா நீதி பேரணை இஷ்யூ பண்ணுங்க? ஹை கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு. ஹை கோர்ட்டும் ரிட் இஷ்யூ பண்ணும். ஹை கோர்ட்டுக்கு இன்னும் பவர் இருக்கு. வெறும் ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் ஹை கோர்ட்டால ரிட் இஷ்யூ பண்ணணும் இல்ல. வேற ஏதாவது உரிமைகள் சாதாரணமா இருக்கக்கூடிய அடுத்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் ஹை கோர்ட்டால ரிட் இஷ்யூ பண்ண முடியும், நீதி பேரணை இஷ்யூ பண்ண முடியும். வேற சுப்ரீம் கோர்ட்டால அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் மட்டுமே ரிட் இஷ்யூ பண்ண முடியும். வேற எதுக்குமே சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட் வந்து இஷ்யூ பண்ணாது. ஸோ இதான் வந்து நீதி பேரணிக்கு உண்டான வித்தியாசங்கள். ஸோ இந்த நீதி பேரணியில் இருக்கக்கூடிய 5 விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த நீதி பேரணியில் இருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இனி மிச்சம் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றியும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.